ஃபலா யஹ்ருஜ் அவர் வெளியேற வேண்டாம். அப்ப இதாக்கான அஹதுக்கும் ஃபில் மஸ்ஜித் உங்களில் ஒருவர் பள்ளிவாசலில் இருந்தால் வஜத ரீஹன் அவர் காற்றை பெற்றுக்கொண்டால் பைன அல்யத்தைஹி தன்னுடைய பித்தட்டுக்கு மத்தியிலே ஃபலா யஹ்ருஜ் அவர் வெளியேற வேண்டாம். ஹத்தா யஸ்மா சௌத்தன் சத்தத்தை கேட்கும் வரை அவ் அல்லது யஜித ரீஹன் அல்லது காற்று அந்த வாடையை அவர் பெற்றுக்கொள்ளும் வரை அவர் வெளியேற வேண்டாம். அப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒன்னாவது என்ன செய்யணும் இருக்கணும். இது அல்லாம தன்னுடைய பின்தட்டிலிருந்து காற்று வருவதை போன்ற ஒரு சந்தேகம் ஒரு மாதிரி டவுட்டா இருந்தாலும் ஒண்ணு சத்தம் ஏற்படணும் அல்லது வாடை ஏற்படணும். قال وفي الباب عبد الله بن زيد وعلي بن طلق وعائشة ابن عباس ابن مسعود وابي سعيد இந்த சஹாபாக்கள் எல்லாம் இதே பாப்ல ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. قال ابو اسحاق هذا حديث حسن صحيح சொல்லியிருக்காங்க. وهو قول العلماء உலமாக்களுடைய கருத்து இதுதான். அல்லா யஜிப அலைஹில் வுது வுது அவரின் மீது வாஜிபாகாது இல்லா மின் ஹதஸின் ஹதஸ் ஏற்பட்டாலே தவிர. அப்படி ஹதஸ் ஏற்பட்டு யஸ்மாவு சௌத்தன் அவர் சத்தத்தை கேட்க வேண்டும். அவ் யஜிது ரீஹன் அவர் காற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வாடையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கால அப்துல்லா முபாரக் சொல்றாங்க இதா ஷக்கஃபில் ஹதஸ் ஹதஸிலே சந்தேகம் ஏற்பட்டால் இன்னஹு லா யஜிபு அலைஹில் வுது அவரின் மீது வுது வாஜிபாகாது ஹத்தா யஸ்தைகின இஸ்தீகானன் அவர் உறுதியாக ஏற்படும் வரை அவர் உறுதி கொள்ளும் வரை. எந்த அளவுக்கு உறுதி? யஹ்லிஃப அலைஹி அதன் மீது அவர் சத்தியம் செய்கிற அளவுக்கு. சத்தியமாங்க ஒரு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் சத்தியம் செய்கிற அளவுக்கு உறுதி ஏற்படும் வரை அவரின் மீது ஒரு வாஜிபாகாது. கால மேலும் சொன்னார்கள் இதா ஹரஜ மின் குபுலில் மர்அத்தி ஒரு பெண்ணுடைய குபுலில் இருந்து ரீஹ் வெளியேறினால் வஜப அலைஹில் வுது அவளின் மீதும் வுது வாஜிபாகும். கவுலு ஷாஃபிஈ வல் இஸ்ஹாக். ஷக்கா இருந்தா அந்த ஷக்கு காலிபுல் எதுன்னு பார்க்கணும். மெஹிப்பான எண்ணம் சந்தேகத்துல இருக்கா அல்லது யக்கீன்ல இருக்கான்னு பார்க்கணும். எதுல மெஹிப்பான எண்ணம் இருக்கு? ஒழு முடிஞ்சிருச்சுன்றதுல மெஹிப்பான எண்ணம் இருக்கா? ஒழு இருக்குன்றதுல மெஹிப்பான எண்ணம் இருக்கா? மெஹிப்பான எண்ணத்தை கவனிச்சு நடந்துக்க வேண்டியதான். குபுல்னா தெரியுது முன்துவாரம். ஒரு பெண்ணுடைய முன்துவாரத்திலிருந்து காற்று வெளியேறினால் அந்த பெண்ணின் மீது வுது செய்வது வாஜிபாகும். حدثنا محمود بن غيلان حدثنا عبد الرزاق اخبرنا معمر عن حمام عن منبه عن ابي هريره عن النبي صلى الله عليه وسلم قال ان الله நிச்சயமா அல்லாஹ் தஆலா லா யக்பலு ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஸலாத்த அஹதிக்கும் உங்களில் ஒருவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதா அஹதஸ அவருக்கு தொடக்கு ஏற்பட்டால் சிறு தொடக்கு ஏற்பட்டால் ஹத்தா யத்தவல்ல வுது செய்யும் வரை உங்களில் ஒருவருக்கு சிறு தொடக்கு ஏற்பட்டால் அல்லாஹ் அவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கால அபு ஈசா ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன். قال وفي الباب عبد الله بن زيد وعلي بن طلق وعائشة ابن عباس ابن مسعود وابي سعيد باب ما جاء في الوضوء من النوم தூக்கத்தின் காரணமாக வுது செய்வதை பற்றி வரக்கூடிய பாடம். حدثنا اسماعيل بن موسى كوفي وحناد وحمد بن عبيد المحاربي المعنى واحد قال حدثنا عبد السلام بن حرب المضائي عن ابي خالد الدالني عن قتادة عن ابي العالي عن ابن عباس انه راى النبي صلى الله عليه وسلم نام وهو ساجد அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது சஜதா செய்கிற நிலையில் தூங்கியதை பார்த்தார். எந்த அளவுக்கு? ஹத்தா கத்த என்னது கொரட்டை விடும் அளவிற்கு. அவ் நஃபக
அதான், அல்லது நஃபக, ஒரு சவுண்டு, அப்படி ஊதுற சவுண்டு, அப்படி என்ன செய்யுது, அந்த அளவுக்கு தூங்குறத பார்த்து சும்மா காமையும் சொல்லி பிறகு எந்திரித்து தொழுதார்கள். சஜிதால தூங்கிட்டாங்க, தூக்கத்தில் இப்படி சத்தம் வருது, பிறகு எந்திரிச்சு தொழுகிறாங்க. பக்குல்த்து நான் கேட்டேன், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னக்க அது நிமித்த, நிச்சயமா நீங்க தூங்குனீங்க, இன்னல் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க தூங்கிட்டீங்களே யார் ரசூலுல்லாஹ், தூங்குனீங்களே கேட்டப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் உது என்பது லா யஜிபு வாஜிபாகாது இல்லா அலா மன்னாம முல்தஜியான், விழாப்புறத்தில் சாய்ந்து படுத்து உறங்குறாரு அவரின் மீதே தவிர உது வாஜிபாகாது. அப்படி நான் என்ன செய்யறது, விழாப்புறத்தில் அப்படி என்ன செய்யறது, ஒரு கழிச்சு அப்படி ஃபுல் ஃப்ரீயா படுக்கிறாரு அவரின் மீதுதான், முல்தஜியா படுக்கிறவரின் மீதுதான் என்ன செய்யும், ஒழு வாஜிபாகும், ஒழு முறியும். ஏன், இதா இல்தஜா, அவர் விழாப்புறத்தில் சாய்ந்து படுத்தால் இஸ்தரஹத் மஃபாசிரு, அவருடைய மூட்டுகள் எல்லாம் அப்படி என்ன செய்யும், தளரும், அப்படி ஒரு தளர்வு ஏற்படும். அந்த தளர்வுனால காற்று பிரியும், அவருக்கு தெரியாது. தூக்கத்துல ஃபுல்லா நல்லா அப்படி ஃப்ரீயா அப்படி சாஞ்சு அப்படி ஃபுல்லா படுத்த படுக்கையா படுக்கும்போது என்ன செய்யுது, அவருடைய மஃபாசில்னா மூட்டுகள் எல்லாம் தளர்வுகள் ஏற்படுகிறது. அப்படி தூங்கினாலே ஒழிய உது என்பது வாஜிபாகாது. அப்ப இன்னல் உது லா யஜிபு இல்லா அலா மன்னாமை முல்தஜிஅன் ஃபஇன்னஹு இதா இல்தஜஅ இஸ்தரஹத் மஃபாசிலுஹு. உங்களுக்கு உசூல் ஷாசி மட்டும் தானே இருக்கு, அது மட்டும் தானே நடத்தும். அப்போதான் இது முடிச்சோங்க. ஒரே நிமிஷம். حدثنا محمد بن بشار حدثنا يحيى بن سعيد عن شعبة عن قتادة عن أنس بن مالك رضي الله عنه قال كان أصحاب رسول الله صلى الله عليه وسلم, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்கள் இருந்தார்கள், யனாமூன தூங்குகின்றவர்களாக இருந்தார்கள், சும்ம யகூமூன பிறகு எந்திரித்து ஃபயுஸல்லூன தொழுகின்றவர்களாக இருந்தார்கள், வலா யத்தவல்லஊன அவர்கள் ஒழுவும் செய்ய மாட்டார்கள். கால அபூ ஈசா ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன் சமஅத்து சாலிஹ் பின் அப்துல்லாஹ் யகூல் சஅல்து அப்துல்லாஹ் பின் முபாரக், அப்துல்லாஹ் பின் முபாரக் ரலியல்லாஹு இடத்திலே, அப்துல்லாஹ் பின் முபாரக் என்கிற இமாம் இடத்திலே கேட்டேன், அம்மன் நாம காயிதன் முஅத்தமிதன், ஒருவர் உட்கார்ந்து தூங்குகிறார், எப்படி உட்கார்ந்து தூங்குகிறார், முஅத்தமிதன், அந்த தரையின் மீது அவருடைய அந்த பின்தட்டு இருக்கே நல்லா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நல்லா அழுத்தி ஒருத்தர் உட்கார்ந்து என்ன செய்யறாரு, தூங்குறாரு. அவரை பற்றி நான் கேட்டேன், ஃபகால லா உலு அலைஹி, அவரின் மீது ஒலு கிடையாது என்று அப்துல்லாஹ் முபாரக் சொன்னார்கள். கால அபூ ஈசா وقد روى حديث ابن عباس سعيد بن ابي عروبه عن قتاده عن ابن عباس قوله ولم يذكر فيه ابو العاليه ولم يرفعه ويختلف العلماء, உலமாக்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். ஃபில் உலூஇ மினன் நௌம், தூக்கத்தின் காரணமாக ஒலு செய்வதை பற்றி வரக்கூடிய விஷயத்துல கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். ஃபரஆ அக்ஸருஹும், அதிகமான உலமாக்கள் கருதுகிறார்கள், அல்லாஹ் யஜிப அலைஹில் ஒலு அவரின் மீது வாஜிபாகாது என்று கருதுகிறார்கள். எப்போது வாஜிபாகாது, இதா நாம காயிதன், அவர் உட்கார்ந்து தூங்கினாலோ, அவ் காயிமன் நின்று தூங்கினாலோ அவர் மீது ஒலு வாஜிபாகாது. ஹத்தா யனாம முல்தஜியன், அவர் எப்படி படுத்தா, விழாப்புறத்துல சாய்ந்து படுத்து உறங்கினால்தான், உறங்குகின்ற வரை உட்கார்ந்து தூங்கினாலோ நின்று தூங்கினாலோ அவரின் மீது ஒலு வாஜிபாகாது. இந்த கருத்துலதான் சுஃபியானு சௌரி, இப்னு முபாரக், அஹ்மது போன்றவங்க இருந்தாங்க. காலவாரும் சிலர் சொன்னாங்க, இதான் நாம தூங்கினால் ஹத்தா குலிப, மிகைக்கப்படுகின்ற அளவுக்கு, அல அக்கலிஹி, அவருடைய அக்கல் மிகைக்கப்படுகிற அளவுக்கு ஒருத்தர் தூங்கினால் வஜப அலைஹில் ஒலு, அவரின் மீது ஒலு வாஜிபாகும், அவருடைய அக்கலே மிகைக்கப்படுது. அப்படின்னா என்னது, நினைவே எழுந்துற அளவுக்கு தூங்குறாரு,
அவர் மீது ஒது வாஜிபு. இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அதான் சொல்றாங்க. ஷாஃபி இமாம் சொல்றாங்க, மன்னாம காயிதன், யார் உட்கார்ந்து தூங்குகிறார், உட்கார்ந்து தூங்கி என்ன ஆகி போச்சு, ஃபரா ருயா, கனவை பார்த்துட்டார் உட்கார்ந்து தூங்குறதுலே. அவ அல்லது ஜாலத்து மக்காதத்துஹு, அவருடைய அந்த உட்காரக்கூடிய அந்த இடம் என்ன ஆயிருச்சு, அந்த பின்தட்டு அங்க அப்படி ஸ்டெடி ஆகாம நீங்கிருச்சு. எதனால? லி வசனின் நௌமி, தூக்கம் பிடித்ததின் காரணமாக. அந்த தூக்கத்துடைய அந்த ஆரம்பத்துல, சாரி வசனின் நௌம், தூக்கத்துடைய ஆரம்ப தூக்கத்திலேயே அவருடைய இது என்ன ஆகி போச்சு, ஆரம்ப தூக்கத்திலேயே அவருடைய பின்தட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை விட்டு என்ன ஆயிருச்சு, ஸ்டெடி இல்லாம நீங்கிருச்சு. அப்படின்னா அலைஹில் உலு, அவரின் மீது உலு வாஜிபாகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஹதீஸின் படி முல்தஜியா படுத்தாதான் உலு என்ன செய்யும், வாஜிபாகும். அதுக்கு என்ன சொன்னாங்க, இன்னல் உலு லா யஜிபு இல்லா அலா மன் நாம முல்தஜிஅன் ஃபஇன்னஹு இதா இல்தஜஅ இஸ்தரஹத் மஃபாசிலுஹுன்ட்டாங்க. அப்ப அடுத்த ஹதீஸ்ல என்ன செய்யறாங்க, அப்போ கலபத்து நோம் இமாம்களுடைய கருத்து வேறுபாடுல, அப்போ முல்தஜியா தான் என்னது விஷயம், நல்லா விழாப்புறத்துல சாஞ்சு அல்லாண்டு படுத்தா ஒழு முடிஞ்சிடும். உட்காந்து தூங்கினாலோ நல்ல ஸ்டெடியா பின்தட்ட நல்லா வச்சு நின்று தூங்கினாலும் அவர் மேல ஒழு வாஜிப் ஆகாது, அவருக்கு ஒழு முடியாது. அதே மாதிரி கலபத்துல் அக்கல் ஏற்பட்டா என்ன ஆயிரும், ஒழு வாஜிப் ஆயிரும் சில பேர் சொல்றாங்க. இமாம் ஷாஃபி போன்றவங்க கனவு சரி உட்காந்து தூங்குறாரு, கனவே பார்த்துட்டாரு, அல்லது ஆரம்ப தூக்கத்திலேயே அவருடைய தட்டு என்ன ஆயிருச்சு, அப்படியே என்ன செஞ்சிருச்சு, சாஞ்சிருச்சு இஸ்லாம், அப்ப என்ன செய்யும், அவருக்கு ஒழு வாஜிபாகும். ஓகே. பாவ் மாஜா ஃபில் உலூஇ மிம்மா தையரத்தின் நார், சமைக்கப்பட்ட பொருள், சமைக்கப்பட்ட பொருளை ஒருத்தர் சாப்பிடுறதுனால அவர் ஒழு செய்வதை பற்றி வரக்கூடிய பாடம். அது ஆரம்ப காலகட்டத்தில் என்ன இருந்துச்சு, நெருப்பால் சமைக்கப்பட்ட பொருள் இருக்கு, சோறு சால்னா இப்படி கறி, இதெல்லாம் சாப்பிட்டா அவன் என்ன செய்யணும், ஒழு செய்யணும்னு என்ன ஆயிருச்சு, சட்டம் இருந்துச்சு. பின்னாடி அந்த சட்டம் ரசூல்லா மாறிடுச்சு. அதை பற்றி வரக்கூடிய பாடம். தையரத்தின் நார் அப்படின்னா என்ன அர்த்தம், நெருப்பு மாற்றியதுன்னா என்ன அர்த்தம், நெருப்பால் சமைக்கப்பட்ட அந்த வற்றில் இருந்து. ஹலோ இன்ட்ரோலா. حدثنا ابن ابي عمر قال حدثنا سفيان بن عيينة عن محمد بن عمرو عن ابي سلمة عن ابي هريرة قال قال رسول الله صلى الله عليه وسلم الوضوء وضوء செய்ய வேண்டும் மிம்மா மஸ்ஸத்தின் நார், நெருப்பு தொட்ட பொருள், அதாவது நெருப்பால் சமைக்கப்பட்ட பொருளின் சாப்பிடுவதன் காரணமாக ஒழு செய்வது கட்டாயம். அது எதுவா இருந்தாலும் சரி, ஒலவு மின் சௌரி அக்கிதின், அது பாலாடை கட்டியாக இருந்தாலும் சரி, பாலாடை கட்டியும் அதை என்ன செய்வாங்க, அடுப்புல வச்சு அதை ஹீட் பண்ணி அதை கட்டியா மாத்துவாங்க. அப்படி பாலாடை கட்டிய சாப்பிட்டாலும் என்ன செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். காலலகு இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு கிட்ட கேட்டாங்க, யா அபா ஹுரைரா, அப்ப அபு ஹுரைராவே அனதவல்லு மின துஹன், ஒருத்தர் எண்ணெய் குடிக்கிறாரு, அப்ப எண்ணெய் குடிச்சாலும் ஒழு செய்யணுமா? அனதவல்லு மினல் ஹமீம், ஹமீம்னா சுடுதண்ணி, ஒருத்தர் சுடுதண்ணி குடிக்கிறாரு அதுக்காக ஒழு செய்யணுமா? நெருப்பால் சமைக்கப்பட்ட பொருளை சாப்பிட்டாலே என்ன செய்யணும், ஒழு செய்யணும்னு இவங்க என்ன செய்யறாங்க, கிராஸ் கேள்வி கேட்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சுடுதண்ணி குடிச்சா ஒழு செய்யணுமா, எண்ணெய் குடிச்சா ஒழு செய்யணுமா அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்த்து கேட்கறாங்க இப்னு அப்பாஸ். அப்ப அபூ ஹுரைரா சொன்னாங்க, யா இப்னு அகி, என்னுடைய சகோதரனுடைய மகனே, இதா சமயத்த ஹதீஸன் என்ற ரசூலுல்லாஹ்விடமிருந்து ஒரு ஹதீஸை நீங்கள் கேட்டால் ஃபலா தத்ரிபு லஹு மஸலன், என்ன செய்யாதீங்க, அதுக்கு மேற்கோள் காட்டி நீங்க என்ன செய்யாதீங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, சொன்னபடி செயல்படுங்கன்னு என்ன செஞ்சுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க.
கால வஃபில் பாபி என் உம்மு ஹபீப் அம்மி சலமா ஜயித் இப்னு சாபித் அபி தலஹா அபி ஐயூப் அபி மூசா. கால அபி ஈசா திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வகத் ரஅ பாது அஹ்லுல் இல்ம், சில இமாம்கள் தான் இந்த கருத்துல இருக்காங்க. என்னது? அல் உலு மிம்மா கையரத்தினார், நெருப்பால் சமைக்கப்பட்ட பொருளை சாப்பிட்டால் ஒலு செய்யணும்ன்ற கருத்துல சில இமாம்கள் தான் இருக்காங்க. அக்ஸர் அஹ்லுல் இல்மி மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தாபியின் வ மன் பஅதஹும், சஹாபாக்கள் அதிகமான இமாம்கள் இல்முடையவர்கள் தாபியன்கள் அதற்கு பிறகு வந்த எல்லாருமே அலா தர்க்கில் ஒலு மிம்மா கையரத்தினார், நெருப்பால் சமைக்கப்பட்ட பொருளை சாப்பிடுவதனால் ஒலு செய்வதை விட்டு விடுவது என்கிற கருத்தில் தான் இருந்தாங்க. கிளாஸ் இல்ல, அப்ப ஒலு செய்யறத ஒலுலாம் செய்ய தேவையில்லை அந்த கருத்துலதான் அதிகமான சஹாபாக்கள் தாபியன்கள் அதற்கு பிறகு வந்த தபா தாபியன்கள்லாம் இருந்தாங்க. ஏன்னா அந்த ஆரம்பத்துல உள்ள சட்டம் என்ன செய்யப்பட்டு விட்டது? மாற்றப்பட்டு விட்டது. பாவுமாஜாக ஃபீ தர்பில் உலூஇ மிம்மா கையரத்தினார். மொழாய் அந்த 12 ஹதீஸ் எழுதியாச்சா? நோட்ல எழுதியாச்சா? சைன் பண்ணலாமா? நான் அடுத்தடுத்து நடத்துறது முக்கியமான ஹதீஸை மட்டும் எழுதணும். இவன் வந்து சைன் பண்ணிடுறேன். நிறைய நடத்தணும். நெருப்பால் சமைக்கப்பட்ட பொருளை சாப்பிடுவதை விட்டு விடுவதை பற்றி வரக்கூடிய பாடம். حدثنا ابن ابي عمر حدثنا سفيان بن عيينة قال حدثنا عبد الله بن محمد ابن عقيل سمع جابر قال سفيان وحدثنا محمد بن منكدر عن جابر قال خرج رسول الله صلى الله عليه وسلم. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளாஸ் இல்ல, பசிக்குதா? சாப்பிட்டியா? மேல போய் சாப்பிடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வெளியேறினார்கள். வ அன மஅஹு, நான் ரசூலுல்லாஹ்வுடன் இருந்தேன். ஃபதகல அலா இம்ரஅத்தி மினல் அன்சார், அன்சாரி பெண்ணின் மீது பெண்ணிடத்திலே சென்றார்கள். அந்த பெண் என்ன செஞ்சாங்க? ஃபதபஹத், அறுத்தார்கள். லஹு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஷாத்தன், ஒரு ஆடை அறுத்தார்கள். ஃபஅகல, எனவே சாப்பிட்டார்கள். அதோட நிக்கிற அந்த அம்மா வஅத்ததுஹு பிகினாஇன் மின் ருதுபின், பேரித்தம்பல, அந்த ஒரு பேரித்தம்பல அந்த கொலை இருக்கு, அதையும் கொண்டு வந்தாங்க. பேரித்தம்பல அந்த செடியினுடைய அந்த அந்த கிளை உடச்சு என்ன செய்யறாங்க? பேரிச்சம்பளமா இருக்கு. அதுல இருந்து சாப்பிட்டாங்க. சும்மத்தவல்லா, பிறகு ஒலு செய்தார்கள். வசல்லா, ஒலு செஞ்சுட்டு தொழுதாங்க. சும்மா இன்சரஃப, பிறகு மீண்டும் வந்தாங்க தொழுகையை விட்டுட்டு. இந்த நெருப்பு ஸ்மெல் மேலையா? அந்த அம்மா வந்து மறுபடியும் கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வராங்க? பி உலாலத்தின் மின் உலாலத்தி ஷாத், அந்த கறி என்ன செய்யறாங்க? மீதமுள்ள அந்த கறி இருக்கு, அந்த கறியை மறுபடியும் எடுத்துட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஃபஅகல, சாப்பிட்டாங்க. சும்மா சல்லல் அஸர வலம் யதவல்ல, அஸர் தொழுதாங்க, நான் ஒலு செய்யல. லொஹருக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க, அப்படித்தானே? லொஹர் தொழுதாங்க, ஆனா ஒலு செஞ்சுட்டு தொழுதாங்க. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சாப்பிட்டுட்டு ஒலு செய்யாம அஸர் தொழுதாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒலு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்றது தெரியுது இந்த ஹதீஸ். ஒண்ணு விருப்பப்பட்டா ஒலு செஞ்சுக்கலாம், அல்லது ஏதாவது ஒலு முறிஞ்சிருந்துச்சுன்னா வேற ஏதாவது சாப்பிட்டு காற்று பிரிஞ்சிருந்து ஓவர்லோடு ஏறை காற்று கிட்ட ஹதஸ் ஏற்பட்டிருந்தா ஒலு செய்யணுமே ஒழிய, இதனால ஒலு செய்ய வேண்டிய, சாப்பிட்றதுனால, ஒரு கறி சாப்பிட்றதுனால, ஒரு சோறு சாப்பிட்றதுனால, இப்படி சாப்பிட்றதுனால ஒலு செய்ய வேண்டிய ரொத்தபின், பேரித்தம்பழம். ரொத்தபுனா பேரித்தம்பழம், நெஹலத்து ரொத்தபு. وفي الباب عن ابي بكر الصديق
وابن عباس وابي هريره وابن مسعود وابي رافع وام الحكم وعمرو بن عميه وام عامر وسويد بن النعمان وام سلمة. قال ابو عيسى ولا يصح حديث ابي بكر في هذا الباب من قبل اسناده انما رواه حسان بن مسق عن ابن سيرين عن ابن عباس عن ابي بكر الصديق عن النبي صلى الله عليه وسلم وصحيح انما هو عن ابن عباس عن النبي صلى الله عليه وسلم هكذا رواه الحفال. கீழே வாங்க. கால அபு ஈசா, அபு ஈசா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வல் அமலு அலா ஹாதா இந்த அக்ஸரி அஹ்லில் இல்மி மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தாபீன் வ பாதஹும். சஹாபாக்கள் தாபீன்கள் அதுக்கு பிறகு வந்த அதிகமான நபர்கள்ட்ட இந்த கருத்து தான் இருந்துச்சு. என்னது, ஒழு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது சமைக்கப்பட்ட பொருளை சாப்பிட்றதுனால. யாரு? சுஃபியான் சௌரி, இப்னு முபாரக், ஷாஃபி, அஹ்மது, இஸ்ஹாக், இவங்க எல்லாமே ராவ் தற்குல் உலோய் மிம்மா மசத்தினார் இந்த கருத்துலதான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. வகது சரி வஹாதா ஆஃபிருல் அம்ரைனி மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரு கட்டளைகளிலே இதுவே கடைசியாக இருந்தது. ஒழு செய்யணும், ஒழு செய்ய தேவையில்லை. இந்த ரெண்டுல இந்த ரெண்டாவது ஒழு செய்ய தேவையில்லைன்றதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலகட்டத்தினுடைய கட்டளையாக இருந்தது. அன்ன ஹாதல் ஹதீஸ, நிச்சயம் இந்த ஹதீஸ் ஆகிறது என்னது, ஒழு செய்யறது தேவையில்லைன்னு வரக்கூடிய ஹதீஸ் ஆகிறது நாசிகுன், அது மாற்றக்கூடியது. ஹதீஸில் அவ்வல், என்னது, முதல் ஹதீஸை என்ன செய்யக்கூடியது, மாற்றக்கூடியது. அது என்னது, ஹதீசுல் உலூஇ மிம்மா மஸத்தின்னார், சமைக்கப்பட்ட பொருளை சாப்பிட்டால் ஒழு செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய முதலாவது ஹதீஸை மாற்றக்கூடியது. எப்படி குர்ஆன்ல நாசிக் மன்சூக் இருக்கோ ஹதீஸ்லயும் நாசிக் மன்சூக். ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல ஒரு சட்டம் சொல்லி இருப்பாங்க, பின்னாடி அந்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கும், ரெண்டுமே ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில தான் ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல ஒழு செய்யணும்னு சொன்ன விஷயமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஒழு செய்யறது தேவையில்லை அப்படின்ற ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அது மாற்றப்பட்டது மன்சூக், இந்த பாபு வந்து நாசிக். சொல்லுங்க.